வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பூரண புஷ்கலை சமேத சேவக பெருமாள் ஐயனார் தேரில் பிரவேசித்தார். களிமண்ணால் செய்யப்பட்ட கழுவன் கழுவச்சி உருவம் மீது தேரை ஏற்றி வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது குழந்தை வரம், நோய் குணமடைய மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி பக்தர்கள் 5 லட்சத்திற்கும் அதிகமான தேங்காய்களை உடைத்து நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். விழாவில் மும்மதத்தை சேர்ந்தோர் திரளாக பங்கேற்றனர். இன்று இரவு பூ பல்லாக்கு உற்சவத்துடன் வைகாசி திருவிழா நிறைவடையும். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் பெருமாள் தாயாருடன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்ட வைபவம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. டிஎம் கோட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தெற்கு மார்ச் வீதி, திருப்பரங்குன்றம் ரோடு, நேதாஜி ரோடு, மேலமாசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக திருத்தேர்வலம் வந்தது. ரோட்டின் இருபுறமும் நின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவை பிஷப் அப்பாசாமி கல்லூரி மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. சென்னை, கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட 12 அணிகள் இதில் கலந்து கொண்டன. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி முதலிடம் வென்றது. கோவை மற்றும் திருப்பூர் அணி 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்தன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை, சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற அணிகள் ஜூலை 9ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்பர்.